கடந்து போக வேண்டுமானால் அரிகரி நமோ நாராயண பாதங்களை தியானம் செய்தால் இந்த அக்கினி ஆற்றை கடந்து போய் விடலாம். இந்த அக்கினி ஆற்றுக்கு நீரார், நெருப்பார், அக்கினியார், பாலார், பசுமையார் என்று இத்தனை பெயர்களும் உண்டு. இந்த ஆறுக்கு இந்த ஆற்றை கடந்து போக வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். பேரம்ப கொண்ட பெரியோர்களே, இந்த அக்கினி ஆற்றை கடந்து செல்ல வேண்டுமானால் அந்த மாயவனை நினைத்த வண்ணமாகவும் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் இந்த முத்தாலம்மனை நினைத்து இந்த இடத்திலே அந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த பூலோகத்து மக்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீதியோடு நேர்மையோடு மக்கள் காக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாயவனை வரவழைக்கின்ற பொழுது வடுகுபட்டியைச் சேர்ந்த பெருமாளையா குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு தருமருக்கு வீமனுக்கும் சேர்த்து 300 செல்வத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அந்த குடியாகப்பட்ட முத்தாலமுடைய அருள் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம். தாயி அதாவது முத்துக்குமார் அண்ணா குடும்பத்தின் சார்பாக ஆளுக்கு 50 செல்வத்தை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அந்த குடியாகப்பட்டது வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம். தாயி முத்தாளம்மா, இப்பொழுது நாங்கள் அழைக்கின்ற பொழுது 3:45 நாளைக்கு அருள் சத்தியை கொடுக்க வேண்டும். கொஞ்சம் தயவுசெய்து எந்திரிச்சு கோருங்க சாமிகளா. ஒரு நாடகத்தை வச்சு எந்திரிச்ச கோருங்க. தாயே தாயே முத்தாளம்மா எங்கே இருக்கிறாய் தாயே? ஓடி வர வேண்டும். அந்த பாண்டவர்கள் வர தாயே, ஓடி வர வேண்டும் தாயே. அம்மா உலகமெல்லாம் ஆண்டவளே தாயே தாயே, நீ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. உலகமெல்லாம் ஆண்டவளே தாயே தாயே, நீ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. உலகமெல்லாம் ஆண்டவளே தாயே தாயே, நீ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. உலகமெல்லாம் ஆண்டவளே தாயே தாயே, நீ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. தேசமெல்லாம் குடியிருக்கும் தாயே தாயே, நீ ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. தேசமெல்லாம் மனிதர்கள் தாயே தாயே, நீ ஓடி
மாமா ஒரு பக்கத்துல வாங்க, குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாங்க. சாமி ஆடுற சொந்தக்காரங்க பிடிமா தூக்கு மேல தூக்குங்க. சொந்தக்காரங்க பக்கத்துல 4 பேர் வாங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே தின்னூறு போட்டு விடு சாமி. பாட்டு சாமி இல்ல சாமி நல்லா பிடிச்சுங்க. இல்ல சாமி, இந்த குடியில் சாமி ரசிக்க வேண்டும். இந்த பூலோகத்திலே நீதி நேர்மை எல்லாம் விளங்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் என பிரியாமல் இந்த ஊர் மக்கள் நாட்டு மக்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். வார்த்தி அந்த மாயவனை இந்த வேலை வருக வேண்டுமே. ஹரி ராமா ராமா ஆண்டவனை பார்க்க வேண்டுமே. நான் இந்த வேலை வருக வேண்டுமே. ஹரி ராமா ராமா ஆண்டவனை காக்க வேண்டுமே. சாமி முத்துமணி இடையானாக கோபுரவாசல் உன்னதிக்கும் அருடகம் முத்துமாணி மேடையாளாக ஒரு கோபுர வாசல் முன்னரைக்கும் கருடகம்பமா. சாமி முத்துமணி இடையானாக கோபுரவாசல் இருந்ததிக்கும் அருடகம் முத்துமாணி மேடையாளாக ஒரு கோபுர வாசல் முன்னரைக்கும் கருடகம்பமா. சாமி கருணவாசன இதிலேயே ஹரி ராமா ராமா இந்த வேலை வருக வேண்டுமே. கருடகம்போ வீதினரியே ராம ராம கச்சியர வேண்டுமையனே. மாயவா மதுசூதனா ஏழுமலையானே எம்பெருமாளை இந்த பாண்டவர்களை காத்து ரட்சிக்க விடுமையிலே காத்து ரட்சிக்க வேண்டும். மாயவன் நினைத்த வண்ணமாக அக்கினி ஆத்தை கலந்து அக்கரை விட்டு கரை வந்து விட்டோம் அல்லவண்ணா. உண்மைதான். பெருப்பிடுகள் என்ன செல்வோம் புறப்படுவோம். ஆகட்டும். இந்த கடலாறு நீங்கியதா கடலாறு நீங்கியதா கருமத்தை நீக்கி தருமரவ கர்மத்தை நீக்கி தருமரவ வரதாரையும் வீடத்தில் அவர்தாரையும் வனதிய வந்தவர்கள் துணை வந்தவர்கள் வந்தவளி இருந்தவளிய மாறும் தன்னை நோக்கி தம்பி மாறிதன்மை நோக்கிய சல்லியம்மே இந்த வில்லுகளோ சல்லியமே இந்த வில்லுகளோ அம்பே போன்ற ஆயுதமோ அம்பே போன்ற ஆயுதமோ ஆகாத பொல்லாத பாவமிதே அழகாத முகத ஒளிதிய ஆகாதெருந்திடுங்க அந்த போக எரிந்திடுங்க அண்ணா சொன்னார் மொழி தண்ணீரே அண்ணா சொன்ன மொழி தண்ணியில தம்பிமார்களே, நாம் நாட்டிலே வாழும் பொழுது எத்தனையோ ஆசை பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறோம். ஆமா ஆசை பாவங்களை எல்லாம் மறந்து ஆண்டி வேடம் கொண்டு நாம் செல்கின்றோம் அல்லவா? உண்மைதான். அதனால் நீங்கள் வைத்திருக்கும் கத்தி, கேடயம், வில், அம்பு என்று சொல்லப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு சென்றால் பாவம். அதனால் இந்த ஆற்றிலே வீசி எரிந்து விட்டு வாருங்கள், போகலாம். அப்படி இருந்து விட்டு வருகிறோம் அண்ணா. இங்கு போக எரிந்து விட்டு போக எரிந்து விட்டு போறவாளி நில்லேறுதானோ போக மனிதனில் எறும்புத வழியே தடுமாறிய வழியே தடுமாறிய கடை இல்லாமல் நிற்கையில மக்கள் இல்லாமல் கையில வெளியான எந்த ஊரா அமைதான இந்த ஊரா வெள்ளி விநாயகர் தோன்றினாரே வெள்ளி விநாயகர் தோன்றினாரே தோன்றும் விநாயகரே தோன்றும் விநாயகரே தொழுதுமே மாறுதல் பணிவார். தொழுதுமையை வருந்தால் பணிவார். தம்பிமார்களே, நாம் செல்லக்கூடிய வழியில் விநாயக பெருமான் அமர்ந்திருக்கின்றார். ஆமா அன்னவரை தரிசனம் செய்தால் வைகுந்தத்துக்கு அன்னவர் வழிகாட்டுவார். அன்னவர் வணங்கிவிட்டு செல்லுவோம். ஆகட்டும். ஐயா விநாயக பெருமானே, அப்படி ஆகட்டும், செல்கிறோம். வேண்டி அவர் நடந்தார் வேண்டி எவர் நடந்தார் வீரம் உள்ளதொரு வரமலை வீரமுள்ளதொரு வரமலை காட்டில் நடக்கும் போது காட்டில் நடக்கும்போது திருவள் வந்து நேர்ந்து கொண்டார். கதிரவன் வந்து நடந்து கொண்டான். திருவள் வந்து நேர்ந்து கொண்டார். அந்த கதிரவன் வந்து நடந்து கொண்டான்.
இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அடைக்காலக்கூடியவன் கேந்திரவன், பெண்கள் எல்லாம் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? அனைத்துமே எனக்கு அடிமை. உனக்கு அடிமையா? இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களும் அனைத்துமே எனக்கு அடிமை. அப்படியா? ஆமாம். சரி. கொள்ளை கொலை அனைத்தும் செய்யக்கூடியவன் நான் தான். ஐயா யாரா சமோசா வைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, நீ சமோசா யாரு வைக்கிறாங்க? வரட்டும். வனத்தில் தலைமையாக வரவில்லை, கதாய்த்தால் அடித்து என்னுடைய கோளால் குத்தி கொலை செய்துவிட்டு பொருள்கள் எல்லாம் அபகரிக்க வேண்டும். அபகரித்து தான் செல்ல வேண்டும். யாரோ ஒரு பொழியும் சிறியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களே, பார்ப்போம் யார் என்று பார்ப்போம். நீ யாரப்பா? எங்களை வழிமறைக்க வேண்டிய காரணம்? நான் இந்த வனத்தில் வாழக்கூடிய காந்தர்வன். கேந்திரவனே? ஆமா. நாங்கள் யார் என்று தெரியுமா? அஸ்தாபுரியை சேர்ந்த பாண்டு மன்னருக்கும் குந்தவா தேவிக்கு பிறந்தவர்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய நாங்கள் 5 பேர்களும் 5 பேருக்கும் நாயகன துராபதை நாங்கள் 6 பேருமே எங்களுடைய மாமன் மாயகண்ணன் உத்தரவுபடியாக உயிரோடு வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம். மாயவன் உத்தரவிட்டானாம். உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். உண்மைதான். தாங்கள் கண்ணனுடைய உத்தரவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீ வழிவிட வேண்டும். செல்கிறோம். விடமாட்டேன். ஏன்? தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள் அனைத்துமே அவிழ்த்து வைக்க வேண்டும். எங்களிடத்தில் எந்த பொருள் யாவுமே இல்லை. காவி உடைகள் அணிந்த வண்ணமாக சென்று கொண்டிருக்கின்றோம். விட்டுவிட்டு செல்கிறோம். தாங்களிடத்தில் எந்த விதமான பொருளும் இல்லை. இல்லை. ஏமாற்றுகிறாய். தாங்களிடத்தில் விலமறியாத ஒரு பொருள் இருக்கிறது. என்ன? தாங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கூறினால் தருவாயா? என்ன பொருள் என்று சொல். அதோ பாரு, அழகான விலமறியாத பெண் இருக்கிறது. அந்த பெண்ணை எனக்கு தானமாக விட்டு செல்லுங்கள். ஏன் துரோபனே? எங்களுக்கு 5 நாயகி துரோபதா அழியாத பத்தினி. நாங்கள் கொடுக்க மாட்டோம். அழைத்து வைகுந்தம் செல்ல வேண்டும். தாங்கள் வைகுந்தம்? ஆமாம். கொடுத்தால் பெண்ணை கொடுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய 5 உயிரை எடுத்து விடுவேன். உன்னால் முடியாது. என்னுடைய வீமனுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். முடியாதா? கந்தரூபா, கந்தரூபா, தாங்கள் தான் வீமன் என்பவனோ?
பலி விடுகிறாயா, இந்த இடத்திலே உயிரை விடுகிறாயா? ஏய் பொடியனே, என் கண்களுக்கு கொசுவை போல் தெரிந்து கொண்டிருக்கிறாய். இவன் என்னை மிரட்டிக் கொண்டிருக்கிறான். உயிர் பிச்சை தருகிறேன், ஓடிவிடு. எனக்கா? நீ ஒருவன் தானடா என்னை பார்த்து கொசு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்க. கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டுன்னா எங்க போய் விழுந்துருவேன் தெரியுமா? ஏய் ஏய், பார்க்கலாமா? பார்ப்போம். கந்தரவா, ஏய் வீணாக எமதிடத்திலே காதல் மோதிக்கொண்டிருக்கிறேன். தாரி கைமோன் என்பாய். ஏய் தம்பி பீமா, பீமா வேண்டாம், அண்ணவனை விட்டுவிடு. ஆட தோழி தொழில் வனம்மா தங்குழல் தேவி தூரபாதையே. கோவென்று தூக்கி அல்ல கதிரூபன் தோகைதலில் கொண்டார். ஆட போகையிலே அருந்து மாலாவல் கொள்ள வேண்டாம் துணிந்தார். ஆட கொள்ளவும் ஆகாதென்று ஒரு தர்மர் கொள்ளலானாகாதென்று. தம்பி பீமா, அண்ணா, நாம் உயிரோடு வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆமா, கேந்திரவனை கொன்றால் அது ஒரு பாவமாகிவிடும். அதனால் விட்டுவிட, அவன் உயிர் பிழைக்கட்டும். இல்லை அண்ணா, அவன் நம்மளையே வழி மறைத்து கொண்டு ஏளனமாக நம்மளை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படி பேசினால் நாம் களத்தை பிடித்து எரிந்து விட்டேன் வனத்திரை ஓடிக்கொண்டிருக்கிறான். பெறப்படுகள் செல்வோம். ஓடிவிடட்டும். அண்ணவனை ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுவிடு, நாம் செல்வோம். ஆகட்டும் அண்ணா, விடுவோமா? அவன் சென்று கொண்டிருக்கிறான். ஆகட்டும். பெறப்படுகள் செல்வோம். இங்கு புலிமான் கரடிவானோ பிள்ளைவானம் சவ்வாதுள்ளவானோ பதினேழு யோசனையா புறபரபரத்தில் போறபோதே வழியாலில் மரளியாரே வழியம் மறைக்கையில் தருமாறேது சொல்வே. தம்பி பார்களே, அண்ணா, இதுவரை எத்தனையோ ஆறுகளை கடந்து வந்து விட்டோம், ஆமா, எத்தனையோ வனங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டோம். உண்மைதான். இருந்தாலும் நமக்கு முன்பதாக ஓடுகிறது மரளியார். அந்த மரளியாரை நான் எப்படி கடந்து செல்வது என்று தெரியவில்லையப்பா. கவலைப்பட வேண்டாம் அண்ணா. இந்த மரளி யாராகப்பட்டது தங்களுக்கு பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, எப்படி கடந்து செல்வோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கவலைப்பட வேண்டாம். இந்த ஆறாகப்பட்டது என்னுடைய கண்களுக்கு சிறிய ஆறாக தெரிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் 5 பேர்த்தையும் இக்கரை விட்டு அக்கரை சேர்த்துவது என்னுடைய கடமையாகும். தம்பி. தூக்கிச் செல்கிறேன் அண்ணா, தூக்கிச் செல்கிறேன். பீமா, என்னப்பா சொல்கிறாய்? உன்னுடைய கண்களுக்கு சிறிய ஆறாக தெரிகிறது, எங்களை எல்லாம் தூக்கி அக்கறை சேர்த்து விடுகிறேன் என்று தெரிவிக்கிறாய். ஆமா தம்பி, உன்னை தம்பியாக அடைவதற்கு 7 ஆளும் ஜென்மம் எடுத்தாலும் இனிதான் எனக்கு தம்பியாக பிறக்க வேண்டும். ஆகட்டும், தூக்கி ஆகட்டும் செல்வாய். அண்ணா. அப்படியே செல்வோம். மாயவா, மதுசூதனா, 7 பலியாடி எம்பெருமானே, அந்த வைகுந்த வருவதற்கு எங்களுக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும். எனக்கு ஊக்கத்தை தர வேண்டும். வைகுந்தமே, வைகுந்தமே தஞ்சம் என்று, தஞ்சம் என்று
அண்ணா பார்த்தீர்களா, இந்த மரளி ஆத்தை கடந்து வருகின்ற பொழுது இந்த ஆறாக இருந்த இடம் 2 பெண்களாக மாறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? நாடு போற்றும் நல்லவர்களே, ஊர் போற்றும் உத்தமர்களே, தாங்கள் யாரோ எவரோ தெரியவில்லை. சற்று முன்பாக இந்த இடத்திலே ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது நானேதான். தங்களுடைய பாதம் பட்டவுடனே எனது சாபம் விமோசனம் அடைந்து விட்டது பிரபு. அப்படியா? ஆம். அப்படியானால் நாங்கள் அந்த அஸ்தாபுரியை சேர்ந்த பாண்டு மன்னன் பெற்றெடுத்த 5 பேரும் நாங்கள் துரோபதை 6 பேருமே வைகுந்தம் வந்து கொண்டிருந்தோம். என்னுடைய தம்பி வீமன் பாதம் பட்டவுடனே உன்னுடைய சாபம் நீங்கி விட்டது. சாபம் நீங்கி விட்டது. ஆகட்டும், உன்னுடைய சாபம் நீங்கியது போல் நாங்கள் வைகுந்தம் செல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வாருங்கள். அப்படி ஆகட்டும், சென்று வாருங்கள். ஆகட்டும். தம்பிமார்களே, அண்ணா, இப்பொழுது நாம் செல்லும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு சாபங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு செல்கின்றோம் அல்லவா? ஆமா. அதனால் வைகுந்தம் செல்வதற்கு நமக்கு நிச்சயமாக வழி கிடைக்கும். சென்று மாயவரை காணலாம். ஆகட்டும், புறப்படுவோமா? புறப்படுவோம் அண்ணா. மரளியாரை தான் கடந்து நாங்கள் மஞ்சள் வனம், மூங்கில் வனம் என்று சொல்லப்பட்ட வனங்களை எல்லாம் கடந்து வெகு தூரம் வந்து விட்டோம் அல்லவா? அடுத்த வனம் என்ன தெரியுமா? என்ன வனம்? சந்தனம்மா சோலை இதல்லை சொல்கிறாய்? உனக்கு இந்த இடத்திலே மயக்கமாக இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய மாமனை தாய் மாமனை நினைத்து மாமனை நினைத்துக் கொண்டு
சென்று கொடுக்க வேண்டும் அம்மா. இல்லை சுவாமி. சென்று கொடுக்க வேண்டும் அம்மா. இல்லை. இந்த வனந்தனில் வந்திடு வேளையில் ஐவர்